உங்க வீட்ல எந்த ஒரு அப்ளையன்ஸஸ் இருந்தாலும் சரி, அதில பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அயர்ன் பாக்ஸ் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா அப்ளையன்ஸஸ்லயும் இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து குடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, BEE ஸ்டாண்டர்ட் கீழ பார்த்தீங்கன்னா வரும். பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, இது வந்து இஷ்யூ பண்ணுது. நீங்க எந்த ஒரு அப்ளையன்ஸஸ் வாங்கும்போது பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ரேட்டிங் தான். ஸோ, இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சுன்னா, அந்த அப்ளையன்ஸஸ் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும். ஸோ, பவர் கன்சியூமும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் கன்சியூம் பண்ணும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லும் உங்களுக்கு வந்து கம்மியா தான் கிடைக்கும். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டார் ரேட்டிங் ஃப்ரிட்ஜ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் ரேட்டிங் ஃப்ரிட்ஜ். ஸோ 2 ஸ்டார் ரேட்டிங் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 400 யூனிட் பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் தான் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எல்லாமே ஃப்ரிட்ஜ் தானே எதுக்காக இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு கம்பெனி ஏத்த மாரி அவங்க டிசைன் மாறும், அவங்க சர்க்யூட்ஸ் மாறும். ஸோ அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் மாறும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ கைஸ் நீங்க எந்த ஒரு அப்ளையன்ஸஸ் வாங்கினாலும் மெயினா பார்க்க வேண்டியது இந்த ஸ்டார் ரேட்டிங் தான். ஸோ நீங்க ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் அப்ளையன்ஸஸ் வாங்குனீங்கன்னா, அதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அதோட பவர் சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா சின்னதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோர் ஸ்டார் மோர் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எந்த ஒரு அப்ளையன்ஸஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினா இத பார்த்து வாங்குங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.